கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அந்த கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரத்தத்தால ஜெயம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. யோவான் 15:4. Let's turn the Bibles to John 15 and verse 4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself, except it abide in the vine, no more can ye, except ye abide in me. The first thing what we learn from this is, stay connected to Christ daily. Just as a branch depends on the vine for life, we must stay close to Jesus through prayer, scripture and obedience to draw strength and guidance from him. அதாவது ஒரு கொடி இயேசு சொல்றாரு, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டார். இயேசு திராட்சை செடியாக இருக்கிறாரு, நம்ம கொடியாக இருக்கிறோம். நம்ம அவர் மேல படர வேண்டும். We must stay close to Jesus through prayer. அதாவது ஜெபத்திலும் வசனத்தின் மூலமாக, கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறதின் மூலமாக நம்ம அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். Second is we have to rely on his power and not ours. அவருடைய பலத்திலே, அவருடைய சத்துவத்திலே நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். True spiritual fruit, which is the love, joy, peace and good works, they come only through Christ's presence in us. நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம பார்த்தீங்கன்னா பாவத்தில் பிறந்திருக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருந்து ஒரு நல்ல கனிகள் வெளிப்பட வேண்டுமானால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மளால் ஆண்டவருடைய அந்த குணாதிசயங்களாகிய அன்பு, சமாதானம், சந்தோஷம் அவைகளை நம்மால் கொடுக்க முடியும். அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதற்கு உதவி செய்கிறார். ஹியூமன் எஃபர்ட் விதவுட் ஹிம் ப்ரொடியூசஸ் எம்டினஸ். சிலர் அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாம்சத்தில் சுயமாக அவங்க செய்வாங்க. அதை விட நம்ம கர்த்தர் மேலே சார்ந்து கொண்டு, வேதத்தை சார்ந்து கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு செய்யும் பொழுது அது நிச்சயமாகவே பலன் கொடுக்கறதா இருக்கிறது. லெட் இஸ் லைஃப் ஃப்ளோ த்ரூ யூ. அதாவது எப்படி அந்த திராட்சை செடியில் இருக்கிற அந்த சாறு அந்த கொடி மேலே அந்த கொடி எடுத்துக்குதோ, அதே போல அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய நேச்சர், his character should flow through us. When we abide in Christ, his nature flows through us, shaping our character and making our lives a blessing to others. இப்போ அந்த திராட்சை செடி அது தானாகவே அது நிலைத்திருக்கிறது. நம்ம அவர் மேலே படுற கொடியாக இருந்தால் அந்த சாப்பை நம்ம உரித்து கொண்டு அதன் மூலமாக நம்ம கனி கொடுக்கும். அந்த திராட்சை தோட்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கொடி அந்த செடி ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் அந்த கொடி பாட்டு அநேக இடத்துல படர்றதை நம்ம பார்க்குறோம். அது எதனால் அது படருகிறது என்றால், அது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த செடியை சார்ந்து இருக்கிறது. அதாவது 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்.
ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதுதான். அதனால நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்ம யோசிக்காதபடிக்கு ஆண்டவரை சார்ந்து நம்ம செய்யும் பொழுது உண்மையாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். 6வது வசனம், ஒருவன் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அப்போ கனி கொடுக்கணும்னா அந்த செடியில எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கொடி இது ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்லலாம் நம்ம, so that we can easily understand. So how much you depend on God, that is going to give you a fruitful life and you will be a blessing to others. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வழியில கூட அப்பா இயேசுவே, உம்மை நாங்கள் சார்ந்து இருக்க நீர் எங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உண்மையிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.